நாம் இப்போதுமாய் விசேஷமான நேரத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் நம்முடைய தேவன் எப்படி படைத்தார்னா, ஒரே வார்த்தையை கொண்டு அவர் படைத்தாராம். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையானது இந்த நாட்கள்ல என்ன செய்து கொண்டிருக்கிறதுனா, இங்க அமர்ந்திருக்கிற எங்களை போல ஜெய ஊழியத்தின் குடும்பத்தாரோட வாழ்க்கையில அவர்களை நடத்தி வருகிறது, அவர்களை பாதுகாத்து வருகிறது, அவர்களை போஷித்து வருகிறது. இது வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த நாள்ல வருகின்ற எங்கள் அன்பு ஜனங்களோடு, எங்களோட சகோதரன் சகோதரியோடு பகிர்ந்து கொள்ள நீங்க என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை சுமந்தவர்களாக கடந்து வந்திருக்கிற எங்களுடைய அன்பு அண்ணன் ஜோசப் சார்ல்ஸ் மற்றும் எங்களுடைய அக்கா கிளாடிஸ் சார்ல்ஸ் அவர்களை அந்த வெளியேற பெற்ற வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் அழைக்கிறேன். நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். மிகுந்த சந்தோஷம். 2012ஆம் வருஷம் ஜனவரி மாதம் குடும்ப ஆசீர்வாத கூடுகையாய் ஆரம்பித்த ஜெயம் ஊழியம் இன்று பல ஆண்டுகளை கடந்து, அதில் விசேஷமாய் டிசம்பர் மாதம் நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை என் குடும்பத்தாரோடு இசைந்து கொண்டாடுவது உண்டு. அதில் விசேஷமாய் இந்த பட்டணத்தில் வசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை அழைப்பை கொடுத்து இந்த நிகழ்வை நடத்துவது உண்டு. இந்த நாளிலும் எங்கள் அன்பான அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடைய அழைப்பை ஏற்று கடந்து வந்த அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் செய்யும் ஜெயம் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ சோ மச். நீங்கள் இந்த இடத்தில் கடந்து வந்தது நிமித்தம் இந்த இடம் இன்னும் அலங்காரமாய் அழகாய் மாறி இருக்கிறது. நாங்கள் எடுத்த பிரயாசத்தை அங்கீகரிக்கும்படியாய் கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஜெயம் ஊழியத்தின் குடும்பத்தார் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். என்ன சந்தோஷமா இருக்குல்ல? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முதல் சந்தோஷம், அநேக புதிய முகங்களை இந்த நாளில் பார்க்கிறோம். புதுசா வந்தவங்களும் அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி காமிச்சீங்கன்னா நாங்க உங்களை பார்ப்போம். எஸ், அநேக புதிய குடும்பங்களா ஆண்டவர் இந்த குடும்பத்துல இணைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் கரங்களை தட்டுவோமா? மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் நடனத்தை பார்த்தீர்கள், பாடல்களை பார்த்தீர்கள், கேட்டீர்கள், சின்ன ஸ்கிட்ட பார்த்தீங்க. நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சாங்க. அவங்களுக்காக உற்சாகமா கரங்களை தட்டுவாங்க. இது ஒரு குடும்ப ஊழியம். அடிக்கடி நாங்க சொல்றது படி இது ஒரு குடும்ப ஊழியம். சிறு குழந்தை, வாலிபர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இளம் தம்பதியர் எல்லாருமே இந்த நிகழ்வில் பங்கு பெறுகிறவர்கள். இது ஒரு குடும்ப ஊழியம். இதை அற்பமாய் நாங்கள் தொடங்கினோம். இன்று கர்த்தர் அநேக குடும்பங்களை கொடுத்து இந்த ஊழியத்தை கட்டி வருகிறார். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை அனைத்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. இந்த நாளில் இந்த ஊழியத்தில் கடந்து வந்த பாதையில் அநேகரை நாங்கள் சேவிக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் ஒரு சில குடும்பங்களை நான் முன்பாக அழைத்து அவருடைய சாட்சியை அவர்கள் நாவிலிருந்து கேட்க போகிறோம். சரி, நாங்க பேசுகிற நேரம் மிக குறைவான நேரம். நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கொள்ளாமல் நாங்கள் பேசுகிறதை கவனியுங்கள். பிள்ளைங்களா, கொஞ்சம் அங்கிள் ஆண்டியை பாக்குறீங்களா? தேங்க்யூ சோ மச். இருங்க. தேங்க்யூ. இது முக்கியமான நேரம். சரியா? நீங்க எல்லாம் பார்த்தீங்க. ஆனா நாங்க வெறுங்கையோடு உங்களை அனுப்ப நாங்க பிரியப்படல. இந்த நாளில் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறோம். சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், ஏதோ இவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்தோம், நோட்டீஸ் போர்டில் சம் போஸ்டரை பார்த்து வந்தோம், ஹேண்ட்பில்ஸை பார்த்து வந்தோம் நீங்க நினைக்கலாம்.
ஆனா இந்த நாள் நீனோ நானோ முன்குறித்தது அல்ல. உன் மீது அன்பு வைத்திருக்கிறவர், உன் மீது கரிசனை உள்ள தெய்வம் இந்த நாளில் உன்னை விசேஷமாய் ஆசீர்வதிக்க தான் இந்த இரவில் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த விசேஷமான நேரத்தை யாரும் நழுவ விட வேண்டாம். நாங்கள் சொன்ன வண்ணமாய் இந்த 3 சாட்சிகள் மாத்திரமல்ல, எங்களை போல வெள்ளை சட்டை வெள்ளை சாரி கட்டின அக்காமார்கள், தங்கைமார்கள், அன்பு தாய்மார்கள், சகோதரர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். ஆமென் சொல்ல முடியுமா? ஒயிட் ஷர்ட் ஒயிட் சாரில ஆமென் சொல்ல முடியுமா? அத செஞ்சவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நாங்க கொண்டாடுறோம். ஆமென். இதுல எங்களுக்கு ஒன்றுமல்ல, எங்களை வாழ வைத்த, எங்களை நிற்க வைத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தான் நாங்கள் இந்த பட்டணத்தில் கொண்டாடி வருகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் இன்னொரு நோக்கம், எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தவர் இன்றைய தினம் உங்க வாழ்க்கையிலும் கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலும் அதிசயம் அற்புதத்தை இந்த இரவு செயல்படுத்த போகிறார். நிச்சயமா நீ வெறுங்கையோடு போக மாட்ட. இன்னைக்கு பெரிய அதிசயத்தோடு அற்புதத்தோடு போறீங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு குடும்பத்தாரே, ஐயோ வீட்டுல கவலைப்படாதீங்க. உங்க கையில நாங்க அழகான எந்த பிரியாணி தருவோம். முத சாட்சி கொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய வீட்டு இல்லத்தை பிரதிஷ்டை செஞ்ச போது அதே தம்பி தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சிருக்காரு. அதே பிரியாணி தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆமா. சோ நாங்க வெறுங்கையா 2 வகையிலும் ஒன்னு சாப்பாடு கொடுக்க போறோம். வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதத்தில் நீ நனைய, ஆசீர்வாதத்தில் நீ முன்னுமாய் கடந்து செல்ல நாங்கள் அனுப்ப போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி இந்த நாளில் விலையேற பெற்ற வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். பரலோகத்தின் தெய்வம் நம் மத்தியில் செயல்பட, அவருடைய வல்லமை இன்னுமாய் அளவுக்கு அதிகமாய் நம் மீது கடந்து வர ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீர். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீங்களை வாழ வைத்தீரையா. சொல்லுவோமா? மீண்டும் ஜீவனை கொடுத்து நீங்களை வாழ வைத்தீரையா. என்னை தூக்கி எடுத்தீரையா. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்காதே முடியாது, பல நன்மை செய்தையே சுவக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்காதே முடியாது, பல நன்மை செய்தையே சுவக்கே. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னமாய் அப்படி சொல்லுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைத்தவரே. இந்த ஸ்தலத்தில் இந்த நாளில் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று கீதா என்ற ஒரு சகோதரி வந்திருக்கீங்க. கீதா என்ற ஒரு சகோதரி வந்திருக்கீங்க. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்று புதிய காரியத்தை, அதிசயத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அதிசயத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அருமை சகோதரி சாவித்ரி, இந்த ராத்திரி வேளையிலே வருகிற வார்த்தை நம்பு மகளே. சாவித்ரி, உன்னுடைய பேர் சாவித்ரி. மழை உனக்கு ஏற்ற வேளையை கர்த்தர் தரும்படியாய், ஒரு சொந்த இல்லத்தை நீ கேட்ட சாட்சியின் பிரகாரம் தரும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். இதே இடத்தில் ஒரு மகள் உண்டு. ஓ ஹல்லேலூயா.
உன்னுடைய பிறந்த நாள், பிறந்த மாதம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, ஜனவரி 16, ஜனவரி 16 உன்னுடைய பிறந்த நாள். மகளே, இயேசு சுவாமியை பிடித்துக்கொள். அவர் இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய தாயாய் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். நீ தாயை இழந்து பல வருஷங்கள். எஸ். உன்னுடைய வாழ்க்கை அவர் கையில் முழுமையாய் ஒப்புக்கொடு. தாயாய் அவர் உன்னை தாங்கிக் கொள்வார். தாயுடைய அன்பை நீ இழந்து நீ சிரித்தாலும் யாரிடத்தில் உன்னுடைய வேதனையை நீ காண்பித்தது கிடையாது. இந்த ராத்திரி வேளையிலே அருமை மகளே, ஜனவரி 16 பிறந்த மகளே, இயேசு சுவாமி உன்னை பிடித்துக் கொள்கிறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த தகப்பனே எங்களோடு பேசு. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு கேரக்டர் ஒன்னா இருக்கும். அந்த கேரக்டர் பெயர் தான் பயம். பயம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு தான் சிறு பிள்ளை தொடங்கி பெரியோர் மட்டுமாய் அமர்ந்திருப்பார்கள். ஒரு சிலர் தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலவீனத்தின் நிமித்தம் பயத்தோடும், தன் எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயத்தோடும், தன் மகனை குறித்தான ஒரு பயத்தோடும், மகனை குறித்தான ஒரு பயத்தோடும், மகளை குறித்தான மகளுடைய எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயத்தோடும், சில வேளைகளில் தன்னுடைய வேலையின் நிமித்தம் ஒரு பயத்தோடும், தன் வியாபாரத்தில் உள்ள சில குழப்பமான சூழ்நிலை நிமித்தம் ஒரு பயத்தோடும், இல்லை என்றால் தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையை குறித்தான ஒரு பயத்தோடும், மனைவியை குறித்தான பயத்தோடும் கூட இந்த ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் ஒரு பயத்தோடு கூட நீ அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த பயம் உன்னை சுற்றிலுமாய் ஒரு இருளை காண்பதை போல உன் கண்கள் கண்டு கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் ஒரு விடுதலையற்ற சூழ்நிலையோடு கூட நீ இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு இந்த ஸ்தலத்தில் ஒரு பயத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தையை இன்று நமக்காக கொடுத்தார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அதோ நிப்பாட்டுல என்ன சொல்லுது? யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸின் முக்கிய காரணமே உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்க இருளை விளக்கும்படியாய் வெளிச்சமாய் என் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். ஆமென். என் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்த இன்னொரு நோக்கம், நீனும் நானும் இருக்கிற கட்டுகளோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் விடுதலையோடு கூட வாழ அவர் இரட்சகராய் இந்த பூமியில் பிறந்து வந்தார். அதை தான் இந்த வேதம், இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் என்னவா? வெளிச்சம். அது மாத்திரமல்ல, ரட்சிப்புமானவர். யாருக்கு நான் பயப்படுவேன்? அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய தினம் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன ஒரு மனுஷன் யார் என்று பார்த்தால், அவன் கிங் டேவிட், தாவீது ராஜா. அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன். அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறான். அவன் ராஜாவா இருக்கிறான். அவனை சுற்றிலுமாய் அநேக வேலை பளுக்கள் உண்டு, அநேக நபர்கள் உண்டு, அநேக குடும்பங்கள் உண்டு, தேசம் உண்டு. ஆனா நம்ம ஒரு குடும்பத்தை வச்சு ரன் பண்றதுக்கே நம்ம இவ்வளவு பயத்தோடு இருக்கிறோம். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என்னுடைய ரட்சிப்புமானவர், அதால பயப்படவே மாட்டேன். என்ன அர்த்தம்னா, எப்ப கர்த்தர் அவன் வாழ்க்கையில வெளிச்சமா மாறினாரோ, எப்ப கர்த்தர் அவன் வாழ்க்கையில ரட்சிப்பா மாறினாரோ, அவனுக்குள்ள இருந்த பயத்தை அவன் விலக்கி போட்டார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மத்தியில கடந்து வந்த நோக்கமே, இன்னைக்கு நான் உனக்கு வெளிச்சமாய் வெளிவர போகிறேன்.
உனக்கு ரட்சிப்பாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனாலதான் நிமித்தம் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார் கட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்ல என்ன கட்டுவாங்களா சொல்லுங்களேன் என்னோட. ஒரு ஸ்டார் கட்டுவாங்க. அந்த ஸ்டாரை கட்டணும்னு உள்ளுக்கு லைட்டை போட்டு ஆன் பண்ணோன்னு எப்படி இருக்குமா? அதுக்கு அர்த்தமே இயேசு சுவாமி தான் என்னுடைய இருளான சூழ்நிலைக்கு ஒரு வெளிச்சம். என்னமா சொல்ற? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். கிங் டேவிட் சொல்றாரு, கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். ஏனாமா அவர் எப்பயும் சொல்லுவாரு, அவர் வெளிச்சம் என் வாழ்க்கை ரட்சகரா எப்படி இருக்காருன்னா, அவர் என் வாழ்க்கையில ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்தார். ஆமென். அதான் சங்கீதம் 23:1 சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன். ஆமென். ஏன்னா சங்கீதக்காரன் கர்த்தரை அனுபவித்து எழுதின சங்கீதம் அது. இன்றைய தினம் அதே கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்கவும், உன் வாழ்க்கையில இருளான சூழ்நிலையிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாய் கடந்து வந்தவர், உன்னுடைய கட்டுகள் நிரம்பிய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கதான் இந்த இரவை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் விசேஷமாய் தாவீதுக்கு அவர் மேய்ப்பனாய் இருந்த வண்ணமாய் இன்று ஓ வாழ்க்கையிலும் அவர் மேய்ப்பனாய் வெளிப்பட போகிறார். அவர் எப்படியாய் மேய்ப்பனாய் இருந்து தாவீதுக்கு வெளிப்பட்டாரோ அந்த 6 காரியத்தை இன்று நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். 6+1 7 காரியம். அந்த 7 காரியத்தின்படி இன்றைய தினம் உங்க வாழ்க்கையை பரலோகத்தின் தெய்வம் ஆசீர்வதித்து உன்னை சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்பி அனுப்ப போகிறார். முதல் காரியமாக அவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து, ஆடு மேய்ப்பன் எல்லாருக்கும் ஆடு மேய்க்கிறதுலாம் கிராமத்துல பார்த்திருப்போம். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல ஆடு எப்படி மேய்ப்பாங்கன்னா, மேய்ப்பன் முன்பாக நடந்து போவார், பின்னாடி ஆடெல்லாம் நடந்து வந்துட்டே இருக்கும். நம்ம ஊர்ல தான் ஹாய் ஹாய் போ 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 அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இதை எழுதின அந்த ஊர்ல இஸ்ரவேல் தேசத்துல மேய்ப்பன் முன்பாக நடந்து போவாரு, பின்னாடி ஆடுகள்லாம் நடந்து வரும். ஏன் ஆடுகள் நம்பிக்கையோடு வரும்னா, அந்த ஆடுகளுக்கு தெரியும் எனக்கு முன்பாக போகிற மேய்ப்பன் என்னுடைய தேவை எல்லாம் அவர் பார்த்துக்குவார்னு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஏதோ தேவையோடு கூட அமர்ந்து இருக்கீங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு வெளிச்சமா ரட்சிப்பா கடந்து வந்து நல்ல மேய்ப்பனா முதலாவது உன்னுடைய தேவைகளை நான் மேய்ப்பனா இருந்து சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. என்னைக்காவது ஆடு ஐயோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் கேட்டிருக்கா? என்னைக்காவது லஞ்ச் வேணும் கேக்குதா? அந்தந்த நேரத்துல அந்தந்த வேலையில அந்த மேய்ப்பன் அழகாய் நேர்த்திய ஆடுகளை போஷிக்கிறான். அதே போல இன்றைய தினம் நீ உன் வேலைக்காய் காத்திருக்கலாம், திருமணத்துக்காய் நீ காத்திருக்கலாம். அந்தந்த நேரத்துல அந்தந்த காலத்துல கர்த்தர் செயல்படுத்தும்படியாய் நல்ல மேய்ப்பனாய் இன்று உன்னோடு கூட கர்த்தர் வரப்போகிறார். அதுல விசேஷமா இன்னைக்கு சில நேரங்கள்ல இல்லத்துல அன்றாட தேவைகளுக்கு இன்னைக்கு அநேகர் நம்ம தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் அறிந்தவராய் இன்று ஓம் மத்தியில கடந்து வந்தவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவையை சந்திக்க போகிறேன். முதல் காரியம், மேய்ப்பனாய் இருந்து ஆடுகளுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறவர் இன்றைய தினம் ஓம் வாழ்க்கையில உன்னுடைய சூழ்நிலையில எல்லா தேவையும் சந்திக்க அவர் கிருபை உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியமா, உனக்கும் எனக்கும் வெளிச்சம் காட்டும்படியாய் நடத்துகின்ற நம்முடைய மேய்ப்பர் என்ன செய்ய போகிறார்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்பான மேய்ப்பர் முன்னுக்கு போகும் பொழுது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அமர்ந்த தண்ணீர் அண்டையில போய் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு சும்மா எத்தனை ஆடு இருக்குன்னு கவுண்டிங் மட்டும் பண்ண மாட்டார். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்வார். அந்த ஆடை வந்து அப்படியே தடவி கொடுப்பாரு, அதை கொஞ்சம் டச் பண்ணி பார்ப்பாரு, எங்கேயாவது என்னவா காயம் இருக்கா, இல்லைன்னா பூச்சி ஏதாவது ஏறி இருக்கா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மேய்ப்பன் போயிட்டே இருக்கும்போது பின்னால சில ஆடு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டயர்டா இருக்கும், ஏதாவது அடிபட்டிருக்கும். அதை பார்க்கும்படியாய் அப்படியே பொறுமையாய் பார்க்கிற மேய்ப்பனை போலதான் இயேசு சுவாமி இந்த ராத்திரி வேளையில கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நீ அவரை என்னுடைய வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய சரீரத்தில் உனக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். காயப்பட்ட இருக்கிற உன்னுடைய இருதயத்திற்கு ஆறுதல் தரும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். உனக்கும் எனக்கும் வெளிச்சமாக பிறந்த இயேசு சுவாமியோட இரண்டாவது மேய்ப்பனுக்குரிய குணமே அவர்தான் உங்களுடைய மருத்துவர். ஆமென். அவர்தான் யாரா? உங்களுடைய மருத்துவர். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உச்சம் தலையில இருந்து உள்ள பாதம் அப்படியே தலையில கை வச்சுக்கோங்களேன். நான் சொல்றத சொல்லுங்க. எனக்காய் ஒளியாய் பிறந்த இயேசு உச்சம் தலையில இருந்து உள்ளம் பாதம் வரையிலும் இன்று எனக்கு பரிபூர்ண சுகத்தை தருகிறார். ஆமென் என்று சொல்ல முடியுமா? ஆமென். இது இரண்டாவது காரியம். நீ சொல்லும் பொழுதே ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கட்டளை விட்டு விட்டார். அல்லேலூயா. மூன்றாவது நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்னா, சத்துருக்களிடமிருந்து ஆடுகளை பாதுகாப்பார். ஆடு போனாலே ஓநாய் வரும், நரி வரும், சில இடத்துல கரடி வரும், சிங்கம் வரும். ஆனா இந்த மேய்ப்பன் கையில ஒரு கோலும் தடியும் வச்சிருப்பான். இந்த கோல் என்கிறது அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவை மர கிளைகளை அப்படி அழகா ஒரு ஆர்ச் மாரி போட்டு ஒரு இருக்கும். அதை வச்சு வடைய வளைத்து ஆடுகள்ல சாப்பிட போஷிப்பான். ஆனா தடி வச்சிருக்கிறது ஆடுகளுக்கு அல்ல. இந்த தடி எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பு இருக்கும், மேலாக அநேக ஆணி நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு நல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சிருக்காங்கன்னா, அதை எடுத்து தன் ஆடுகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எந்த மிருகமா இருக்கட்டும் அதை வேகமா அதை தாக்கி அதை என்ன செய்வாங்க, சத்துருக்களிடம் இருந்து அந்த மிருகத்திடம் இருந்து கர்த்தர் அந்த மேய்ப்பன் அழகாய் ஆடுகளை பாதுகாப்பான். மூன்றாவதா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட பில்லி சூனிய கட்டுகளா இருக்கட்டும், பிசாசின் கிரியைகளா இருக்கட்டும், மனுஷர்கள் நிமித்தம் உண்டான பயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு அவர் வெளிச்சமாய் கடந்து வந்திருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாய் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் எப்படி பாதுகாப்பேனோ அதே போல நீ பயந்து கொண்டிருக்கிற சத்துருக்களிடம் இருந்து நான் உன்னை பாதுகாக்க போகிறேன். இனி நீ தூங்கும் போது நல்ல நித்திரையை கர்த்தர் கொடுக்க போறார். அநேகர் தூக்கமே நைட்டு வரல, ஒரே குழப்பம், தேவையில்லாத ட்ரீம்லாம் வருது, கனவு வருது. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல மேய்ப்பனா இருந்து முதலாவது உன்னோடு போராடுகிற சத்துருக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை இந்த இரவு கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். நான்காவது காரியம், நமக்காய் பிறந்த வெளிச்சம் அவர் யாருன்னா, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்கின்றது, அவருடைய நாமம் சமாதான பிரபு. ஆமென். இன்னைக்கு இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா அநேகருக்கு இல்லாதது எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாங்க. ஆனா ஒரு கிலோ சமாதானத்தை மளிகை கடையில போய் கேட்க முடியாது. ஆமென். நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பிளிப்கார்ட்டோ அமேசான்லயோ எங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கலாம், ஆனா சமாதானம் பீஸ நம்ம வாங்கவே முடியாது. இது இயேசு சுவாமி மாத்திரம் தான் நமக்கு தர முடியும். இந்த ராத்திரி வேளையில நம்ம எங்க போனாலும் 4 பேர் கூடி சந்தோஷமா சிரிக்கலாம், வாலிபர்கள் எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா இல்ல வந்தோன்னு இங்க இந்த நாட்களில் அநேகர் இல்லத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானமே இல்லை. ஃபங்க்ஷனுக்கு போறாங்க வராங்க, வேலைக்கு போறாங்க வராங்க, எல்லாரும் இடத்துலயும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இன்று வருகின்ற அநேகர் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில ஒரு சமாதானமே இல்லை, எப்பொழுதும் சண்டை. மருமகள் மாமியார் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவராகிய இயேசுவை வெளிச்சமாய் ஒரு மேய்ப்பனாய் பார்க்கிற ஆடுகளாகிய நமக்கு ஒரு படபடப்பு இருக்கவே இருக்காது. எந்த சூழ்நிலை இந்த உலகமே தலைகீழ போனாலும் நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். என்னவா? அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். இன்று ராத்திரி வேளையில முறிந்து போயிருக்கிற எல்லா உறவுகளையும் கர்த்தர் ராத்திரி வேளையில கட்டி அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கே பாருங்களேன்,
நீங்களும் உங்களோட மகளும் சந்தோஷமா பேசுவீங்க, நீங்களும் உங்களோட மகனும் சந்தோஷமா இருப்பீங்க. முக்கியமா நீங்களும் உங்க கணவரும் உங்க பிள்ளைகளும் மாமனார் மாமியார் குடும்பமாய் சமாதான பிரபு ஆளுகை செய்வார். யாரெல்லாம் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தரார். நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது சமாதான பிரபு உங்க இல்லத்துல பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் இன்று நல்ல மேய்ப்பனாய் நம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்தவர் வழி இதுவே என்று சரியாய் நடத்துகிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நல்லா கவனிங்க, இந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளுக்கு சரியான பாதையில நடத்துவான். சில நேரங்கள்ல இந்த ஆடு என்ன செய்யணும், நல்ல வழியும் தெரியும், நல்ல மேய்ப்பன் தெரியும், ஆனாலும் சம்டைம் ஆடு இல்ல அதான் செய்யும், கொஞ்சம் ஆடிக்கிட்டே அப்படியே லைட்டா அப்படி திரும்பும். என்ன செய்யும்? திரும்ப என்ன செய்வான் நம்ம ஆளுங்க? உடனே மேய்ப்பன் சும்மா விட்டுற மாட்டாரு, அந்த கோலை வச்சு தடியை வச்சு அடிக்க மாட்டார், கோலை வச்சு மெதுவா அப்படியே கழுத்தை பிடிச்சி திருப்பி விடுவார். நேரா நட. நம்ம லைஃப்லயும் அப்படிதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சில நேரங்கள்ல நாம் அறிந்தோ அறியாமலோ சில தவறான காரியங்களை கடந்து போகும் பொழுது அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்னா, உன்னை அப்படியே தள்ளி பாப்பா என் பக்கமா வா அப்படியே கூட்டு போவார். சில நேரங்கள்ல ஐயா என்ன முடிவு எடுக்கிறது, எந்த ஜாபை சூஸ் பண்றது, எந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது, என் குடும்பத்தை எப்படி நடத்துறது, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் வழி எதுவும் காட்ட போறேன். உன் லைஃப்ல இன்னைக்கு மிகப்பெரிய டஃப்பான காரியம் தெரியுமா? ஒரு ஃபேமிலி ரன் பண்றது. ஏன்னா பையன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன் விசேஷ ஞானத்தை கொடுத்து உன் மகனை எப்படி நடத்தணும், மகளை எப்படி நடத்தணும், வழி இதுவேன்னு காட்ட போகிற இரவு தான் இந்த இரவு. சத்தம் ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு அவர் நல்ல மேய்ப்பனா உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆறாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னா அநேக ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை, ஒரு திடீர் மரணம், திடீர் தவறான முடிவுகள் நீங்க எப்பயாவது தான் நம்ம கேள்விப்படலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல எல்லா இடத்துலயும் திடீர்னு கேள்விப்படுறோம். ஆசைப்பட்டத அப்பா வாங்கி கொடுக்கல, அதனால மகனோ மகளோ திடீர்னு ஒரு தற்கொலை. இல்ல எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 90 ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ஃபெயில் ஆகுன மாதிரி அப்படியே பார்டர் லைன் வந்தோடனே உடனே ஒரு தற்கொலை. நல்ல ஒரு வேலை கிடைக்கல, தற்கொலை. சும்மா கணவர் லைட்டா திட்டாரு, அந்த வார்த்தை தாங்க முடியாம ஒரு தற்கொலை. அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் அநேகருக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவங்க கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்ல, இந்த பூமியில யார் மேலயும் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அநேகர் இருப்பது நிமித்தம் எல்லா இடத்துல நம்ம என்ன கேள்விப்படுறோம்? தற்கொலை. தற்கொலை. என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மேய்ப்பன் ஆடை கொண்டு போறாரு, ஆடு திடீர்னு அந்த மேய்ப்பனோட போக விருப்பம் இல்லாம போய் தற்கொலை பண்ணிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு சூசைட் பண்ணுச்சுன்னு அந்த ஆடுக்கு தெரியும், அந்த மேய்ப்பன் கூட இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்னுடைய முடிவு பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்றோம், இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அநேகர் உங்க லைஃப்ல மேபி உங்க எதிர்காலத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களோட வேலையை குறிச்சு, உங்க சரீரத்தை குறிச்சு அநேக கேள்விகள் இருக்கலாம். நான் யாரை நம்புறது? அநேகர் பாடும் பாடலை போலதான் தாவீது சொன்னாரு, பெற்றவர்கள் என்னை கைவிட்டாலும் மற்றவர்கள் என்னை மறந்தாலும் என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்தாலும் என் கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, எங்க அம்மா அப்பாக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் நம்ப மாட்டாங்க, என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா ஒரு கூட்ட ஜனம் சொல்லலாம், நான் என்ன செஞ்சாலும் நான் எப்ப விழுவேன்னு சத்ரு கூட்டம் அவ்வளோ இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம் தெரியுமா? உங்களை சுத்தி பாருங்களேன், இந்த ஒயிட் அண்ட் பிங்க் போட்டிருக்கிற லேடிஸா இருக்கட்டும், இந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்ஸ் போட்டு டை கட்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு நபரா இருக்கட்டும், அவங்க பேரை நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், அவங்க லைஃப்க்கு நம்பிக்கை கொடுத்த தெய்வம் இன்னைக்கு சேலஞ்சா காமிக்கிறாரு, உங்க லைஃப்ல ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல முடியுமா? எங்க பிருத்திவி நின்னுட்டு இருக்காரு, பிருத்திவி கையை தூக்கி காம்பா.
பிருத்திவிக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இன்னைக்கு நிக்கிறாரு. ஆமென் என்று சொல்ல முடியுமா? முன்னுக்கு பிரின்ஸ் ஹான்சி உட்கார்ந்து இருக்காங்க, கையை உயர்த்த முடியுமா? இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இவங்களை உயர்த்தின தெய்வம் எங்களை உயர்த்தினாரு. வினோத் லாவனா வந்தாங்க, அங்க பின்னால சைமன் நிக்கிறாரு. அநேகரை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். யாரெல்லாம் ஒயிட் அண்ட் பிளிங், ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட்ஸ், டை போட்டிருக்கேன், கொஞ்சம் வேகமா எந்திரீங்களேன். கமான் எழும்புங்க, நீங்க கமான் அப்படியே எழும்புங்களேன். இவங்களை பார்க்கும்போது, ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல ஒரு பேக்ரவுண்ட் உண்டுங்க. மன அழுத்தத்துல இருந்து வந்தவங்க, வியாதியை நோக்கி வந்தவங்க, கணவன் மனைவி உறவு இல்லாதவங்க, திருமணமே நடக்குமா, கர்ப்பம் தரிப்பேனா, நான் இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வருவேனா என்று சொல்லி நிக்கிற அநேக பிள்ளைகள் இவங்க நிக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு சொல்றாங்க, கையை வைத்து சொல்ல முடியுமா? எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த இயேசு உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். ஆமென் என்று சொல்ல முடியுமா? அங்க டைனிங் ஹால்ல இருக்கிறவங்க கையை வைத்து காமிக்க முடியுமா? எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த தெய்வம், எங்களை இந்த ஜெயமூலியத்துல இணைத்து வாழ வைத்த தெய்வம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். ஆமென் என்று சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. தயவு செய்து அமருங்கள். ஆறாவது காரியம், இயேசு சுவாமி வெளிச்சமாய் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். ஆமென். கடைசியாய் யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். இந்த நல்ல மேய்ப்பன் இந்த பூமியில் பிறந்து வந்தது ஒரு சிறப்பான காரியமாக இருந்தாலும் அவருடைய இறப்பும் ஒரு சிறப்பு. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில சகலவற்றையும் செய்ய மற்றவர்களால முடியும், ஆனால் உன் பாவத்தை மன்னிக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. ஆமென். ஆனால் நாங்கள் சொல்லுகிற இந்த தெய்வம் உன் பாவத்தை மன்னிக்க தன் ஜீவனையே இந்த பூமியில் உனக்காக எனக்காக கொடுத்தார். அது வெறுமையா கொடுக்கல, அவர் தன்னுடைய சரீரத்தில் உள்ள சகல இரத்தத்தையும் சிந்தி உன் பாவத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த நல்ல மேய்ப்பன் தான் இன்று சொல்லுகிறார், நான் உனக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, பலத்தை, மீண்டும் நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். அதான் நாங்க தைரியமா சொல்றோம், அவர் வெளிச்சமாய் இந்த இரவு உனக்காக எனக்காக கடந்து வந்திருக்கிறார். அவர் இரட்சகராய் உனக்காய் எனக்காய் கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை யாரெல்லாம் என் கர்த்தர் எனக்கு வேண்டும், எனக்கு நம்பிக்கை அவரால் உண்டாகும் என்று நீ நம்புகிறாயோ, இந்த இரவே கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற பயத்தை விலக்கி அவரே உனக்கு வெளிச்சமாய், அவரே உனக்கு இரட்சகராய் இருப்பது நிச்சயம். ஆமென். யாருக்கெல்லாம் அவரை ருசி பார்க்க ஆசையோ ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்திருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வர போகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கைவிட்டாலும் இயேசுவே, மற்றவர்கள் என்னை மறந்தாலும், சத்துருக்கள் என்னை சூழ்ந்தாலும், கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார். கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவே? அதை மாத்திரம் என்னோட சொல்றீங்களா? கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? மறுபடியும் சேர்ந்து சொல்வோம், கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோமா? கர்த்தரின் வெளிச்சம். யாரெல்லாம் சொல்றீங்களோ இந்த வேளையில் கர்த்தருடைய வெளிச்சம் உன் பக்கமாய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை இப்பொழுது முற்றிலுமாய் விலக்கி உன்னை சந்தோஷத்துக்குள்ளாய், சமாதானத்துக்குள்ள நடத்த போகிறது. யாரெல்லாம் பயத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறாயோ, உன் கரத்தை உயர்த்தி நீரே என் வெளிச்சம், நீரே என் இரட்சகர் என்று சொல்ல சொல்ல கர்த்தருடைய அதிசயம், அற்புதம் இப்பொழுது இந்த ஜெப நேரத்தில் உன்னோடு கூட கடந்து வரப்போகிறது. மகளே, மகனே, நீ எப்பேற்பட்ட பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம், இந்த இரவு கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னுடைய கடன் சுமைகளை கர்த்தர் விலக்கி
உன்னை சந்தோஷத்தால் சமாதானத்தை நிரப்ப போகிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் இந்த நாளில் உன் மீது கடந்து வருகிறது. நீ இந்த நாள் வரலும் கடந்து போன நெருக்கமான பாதை, இது நாள் வரலும் கடந்து போன நெருக்கமான சூழ்நிலையை பரலோகத்தின் தெய்வம் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நீ இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் இல்லத்துக்குள்ளாய், உன் வியாபாரத்துக்குள்ளாய், உன் வேலை ஸ்தலத்துக்குள்ளாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமான சத்துருக்களை அவர் அனுமதி கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க இந்த வேளையில் உன்னை சூழ்ந்திருக்கிற இருள்களை கர்த்தர் வெளிச்சத்தினால் நிரப்பி அலக்கி எல்லாவற்றையும் விலக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதமடி ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும். எப்பேற்பட்ட தோல் வியாதியா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் விலக்குகிறேன். எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் விலக்குகிறேன். சரீரத்தில் உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கண்களில் இருக்கிற எல்லா காரியங்களும் பலவீனம், கண் பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. என் மகனே, மகளே, அடியேன் ஜெபிக்க ஜெபிக்க என் பரலோகத்தின் தெய்வம் சரீரத்தில் அற்புதத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற எல்லா வலி வேதனைகளை கர்த்தர் விலக்கி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் இரவு நேரத்தில் நீ சுவாசிக்க தடையோடு கூட சுவாசிக்க கஷ்டப்படுகிறோர் கூட நீ இந்த இரவு அமர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த வேளையில கர்த்தருடைய கரம் இப்பொழுது சுவாச பகுதிக்குள்ளாய் கடந்து வருகிறது. இப்பொழுதே அதிசயம் உண்டாகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஓ, என் பிள்ளைகளோடு கூட இரவு நேரங்களில் போராடுகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகட்டும். ஆண்டவரே, பிரிந்து போய் இருக்கிற உறவுகளை கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்கும்படியாய், கணவன் மனைவிக்குள்ளாய் இருக்கிற உறவுகளை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாய், ரிஸ்டோர் பண்ணும்படியாய் ஆண்டவரே, ஆண்டவரே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற முறிந்த உறவுகளை கர்த்தர் நீர் மறுபடியும் கட்டும்படியாய், ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் 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 நம்பிக்கையும் ஆண்டவரே இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஊழியர்கள் நாங்கள் கூறுகிற ஆசீர்வாதம் நல்ல பலத்தை, நல்ல சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை உண்டு செய்யட்டும். இந்த இரவு என் பிள்ளைகள் வந்தமாய் திரும்பி செல்லாதபடி விலையேற பெற்ற உம்முடைய கரத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் திரும்பி செல்ல கிருபை செய்க. தேவ ஊழியனாய் ஊழியக்காரியாய் இருந்து நாங்கள் இருவரும் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளை தொடங்கி பெரியோர் மட்டுமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.